எங்கேயும் கிடையாது. நம்ம லைஃப்ல நடக்கக்கூடியதான் காமெடி. சின்ன சின்ன விஷயங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னாவே ஏகப்பட்ட காமெடி நடக்குது. ஏன்னா ரொம்ப ஒரு மெக்கானிசமான லைஃபா மாறிடுச்சு. இன்னைக்கு வந்து மனுஷனுக்கு யோசிக்கிறதுக்கு டைம் கிடையாது. ஒரு பரபரப்புலயே இருக்கிறான். என்ன பிஸினே தெரியல, பிஸியா இருக்கிறான். என்ன பிஸின்னு தெரியாது. அவ்வளவு மெக்கானிசம், அவ்வளவு இயந்திரத்தனமா மாறிடுச்சு. அந்த காலத்து மனுஷன்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அமேசான் காடு, முண்டத்துறை காடு, முதுமலை காடு, ஊசிலை காடு, இந்த மாதிரி காடுகளை வந்துட்டு இருந்தான். இந்த காலத்து மனுஷன் எடுத்துக்கங்க, ஏடிஎம் கார்டு, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, ஸ்மார்ட் கார்டு, எஸ்டி கார்டு, அந்த கார்டு, இந்த கார்டு, ரேஷன் கார்டு, இப்போ ஆதார் கார்டு வரைக்கும் வந்துருச்சு. அத்தனை கார்டுல வாழ்ந்துட்டு இருக்கிறான். அவ்வளவு மெக்கானிசமா மாறிச்சு. இது என்ன பண்ண ஒரு மனுஷன் அப்படின்றதா சொல்ல போற வேண்டிய ஒரு விஷயம். எங்க வீட்டு பக்கத்துல ஒரு அண்ணன் பையனை போட்டு ஆட்டி பிரிச்சு பெஞ்சிட்டு இருந்தாப்புல தோசை கரண்டி பிரிச்சு வரணும்னு பக்கத்து வீட்டுக்காரன் உள்ள போங்க. யோ 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 நிப்பாட்டியா முதல்ல, என்னையா பையனை தேடி அடிச்சுட்டு இருக்கேன், சும்மா உங்களுக்கு என்னங்க தெரியும்? இன்னைக்கு அவன் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி கான்வென்ட்ல ஒரு சீட்டு வாங்கி கொடுக்க என்ன கஷ்டப்பட்டு இருக்கான். பையன் நல்லா படிக்கிறானா இல்லையான்னு டெஸ்ட் பண்றதுக்காக அமாவாசைக்கு பௌர்ணமிக்கு என்னடா வித்தியாசம் கேட்டேன். தெரியாதுங்கிறான். அதுக்கு அவரு, யோ சும்மா இல்லை, அவனா எவ்வளவு பரவாயில்ல, அமாவாசைக்கு பௌர்ணமிக்கு தான் வித்தியாசம் தெரியல. உனக்கு உன் பையன் யாரு என் பையன் யாருன்னு கூட வித்தியாசம் தெரியாதா? என் பையனை போட்டு ஏன் கேட்டான். இப்ப இதுலயே நீங்க தெரிஞ்சுக்கணும் எவ்வளவு மெக்கானிசமா நம்ம லைஃப் மாறிடுச்சு அப்படின்னு. என்ன நடக்குதுன்னே தெரியாம ஒரு பரபரப்புலயே சுத்துறது. டயர்டாவே இருக்கிறது. அப்படி என்னதான் டயர்டாகவே என்னதான் பண்ண போறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்லிடுறேன் பாருங்க. உண்மையாவே ஒரு ஹெக்டிக்காவே இருந்தோம்னா லைஃப்ல உண்மையாவே ரொம்ப ரொம்ப டேஞ்சர். அதுக்காக சொல்ல போறேன். ஒரு டாக்டர் சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன், வாய் விட்டு சிரிச்சா வாங்கி விட்டு போக அப்படின்னு. திடீர்னு ஒருத்தர் எந்திரிச்சு, அப்ப எதுக்குப்பா நாங்கள் ₹1,00,000 கொடுத்தா படிச்சோம், சிரிச்சுட்டு போயிடுவாங்க. ஏன் அதனால கொஞ்சம் பயந்துக்கிட்டே இருந்தேன். இந்த நண்பர் நிகழ்ச்சியில பாருங்க, தோறான ரசிகர்கள் கிடைச்சிருக்கீங்க. நல்ல ரசிச்சு கையில் சிரிச்சீங்க சார். சில ஊர்கள் சார் நாங்க உயிரை கொண்டு ஆடி நடக்கிறா சொல்லி நாங்கள் காமெடி பண்ணுவோம். அப்படியே ஆடியன்ஸை பார்த்தீங்கன்னா காஞ்சனா படம் பார்த்த மாதிரி பண்ணுவாங்க பாருங்க. அதனால நல்ல ரசிகர்கள் கிடைச்சிருக்கீங்க. நிகழ்ச்சியை இனிதே துவங்கிட்டு நிகழ்ச்சியில் முதல் நிகழ்ச்சியாக நான் கருப்படி நிகழ்ச்சியில் ஏதாவது குற்றம் குறைகள் இருந்தால் அவைகளை மன்னித்து ரசித்து சிரித்துவதற்கு அன்போடு கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சி தருகிட்டு நிகழ்வில் முதல் நிகழ்ச்சியாக இந்த பக்தி பாட்டெல்லாம் பாடக்கூடிய சூழமங்கலம் சகோதரிகள் ஒரு ஸ்கூல்ல டீச்சரா வேலை பார்க்கறாங்க. அந்த ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைகளுக்கு சூழமங்கலம் சகோதரிகள் ஏபிசிடி சொல்லிக் கொடுத்தா எப்படி சொல்லிக் கொடுப்பாங்க ஒரு சிறிய மாறுபட்ட நண்பரை இது. அவர் சொல்லி கொடுத்த கிறிஸ்தவ பாதிரியார்.
இஸ்லாமிய அந்த டீச்சர் அவர் சொல்லி கொடுத்துருக்கோம். இது ஒரு நிகழ்ச்சி தான், கொஞ்சம் சவுண்ட் அதிகமாக இருக்கும், யாரும் காது முடியாதீங்க. ஒரு இஸ்லாமிய அண்ணன் இந்த இனிய விழாவில் கலந்து கொண்டு பேசுவதற்காக அகில உலக சூப்பர் ஸ்டார் பத்ம விபூஷன் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த விழா வேண்டி வந்திருந்தாங்க. தெரியாது நம்மள படிச்ச ஆட உணர்வு யாரு எங்கே எப்போ எப்படி இருப்பாங்க இதோட கூலியா வச்சிருந்தா இன்னைக்கு நடிகை நடக்கிறா ஆண்டவன் நாளைக்கு பூண்டா ஆண்டவனே நம்ம பங்கிருக்கா அவ்வளவு சரி. கமலஹாசன் சார் வாங்க சார், ரஜினி சார் பேசிட்டாரு, கமல் சார் நீங்க வாங்க. வணக்கங்கள். தந்தை மருத்துவத்தில் படித்து 1965ஆம் ஆண்டு பயின்ற இவர்கள் அன்றைய மாணவர்கள் என்ற திருமணமானவர்கள். இவர்களுடைய அந்த சந்திப்புகள் மகிழ்ச்சிகரமாக கொண்டாடப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு வாழ்வில் எல்லா செல்வங்களும் பெற்ற எல்லா பல இறைவனால் பல்லாண்டு காலம் மேடவர்கள் வாழ்க வாழ்க வாழ்ந்து விடைபெறுகிறேன். வணக்கம். சாதாரணமா ஆங்கிலத்துல இங்கிலீஷ்ல கிரிக்கெட் கமெண்ட்ரி கேட்டிருக்கோம், ஹிந்தியில கிரிக்கெட் கமெண்ட்ரி கேட்டிருக்கோம், தமிழ்ல கூட கிரிக்கெட் கமெண்ட்ரி கேட்டிருக்கோம். இப்போ தெலுங்கு தேசம் ஆந்திராவில் ஒரு கிரிக்கெட் போட்டி நடக்குது முன்னாள் கிரிக்கெட் வீரர்களுக்காக. அந்த கிரிக்கெட் போட்டி நடக்கும் போது அதை தெலுங்குல சொல்லியிருந்தா இருக்கும் பாருங்க சார். தெலுங்குல கிரிக்கெட் கமெண்ட்ரி இதோ. నమస్కారం. ఇండియా పాకిస్తాన్లు క్రికెట్లు ఇన్సమా ముళ్ళకారులు బ్యాటింగ్ చేస్తారు, అనిల్ కుంబ్లే గారు బౌలింగ్ చేస్తారు, అంబాసిడర్ గారు మారుతి గారు బిఎఫ్ గారు వీళ్ళంతా ఫీల్డింగ్ చేస్తారు. అనిల్ కుంబ్లే గారు బంతులు ఎచ్చులు పెట్టుకుని బంతులు పెట్టి తుప్పికిని బ్యాట్లో ఉంచికినే వస్తారు. ఇన్సమా ముళ్ళకారులు బ్యాట్ పెట్టుకుని ఆక్రోశం నిలుస్తారు. అనిల్ కుంబ్లే గారు మక్క బంతులు నెచ్చులు పెట్టుకుని కాంట్రాక్ట్ వేసుకుని తుప్పికిని బ్యాట్లో ఉంచికినే వస్తారు. అంపైర్ టాటా సిఆర్ గారు సిగ్నల్ ఇస్తారు. అనిల్ కుంబ్లే గారు వస్తారు, బంత్ ఎత్తుకుని వస్తారు వేస్తారు. ఆహా ఏమరా దేవుడా ఏదనుకున్నావాడా? అనిల్ కుంబ్లే వేసిన బంతులు ఓడిపోయింది పొందులు అర్ధ బంతు వేస్తారు, కొత్త బంతు వేస్తారు. వికెట్ కీపర్ టాటా సుమాకార్ నిలుస్తారు. అనిల్ కుంబ్లే గారు మరొక బంతులు నెచ్చులు పెట్టుకుని బ్యాట్లో ఉంచికిన వస్తారు వేస్తారు. ఇంచమా ముళ్ళకారులే క్లీన్ బౌల్డ్ చేస్తారు. అనిల్ కుంబ్లే గారు చెబుతారు బూస్ట్ ఇస్ ద సీక్రెట్ ఆఫ్ మై జనరేషన్. అవునండి అందరికీ சார் நீங்க நிறைய பெரியவங்களா அமர்ந்திருக்கீங்க. உங்க காலத்து நடிகர்கள் எம்.ஆர். ராதா பாருங்க சார்,
நம்ம நாட்டை பத்தி அதிகமா பேச மாட்டார் சார், வெளிநாட்டை பத்தி தான் அதிகமா பேசுவார். அவருக்கு அந்த ஃபாரின் ஸ்டைலே அவருக்கு இருக்கணும். அவர் பாருங்க, நம்ம தமிழ்நாட்டுல ஒரு பில்டிங் ஒன்று கட்டுறாரு. அந்த பில்டிங் வேலை எப்படி நடந்ததுன்னு பாக்குறதுக்காக அந்த சைட்டுக்கு வந்து அந்த மேஸ்திரியை கூப்பிட்டு வேலையெல்லாம் எப்படா நடக்குது அப்படின்னு விசாரிக்கிறாரு. எம்ஆர் ராதா இதோ மேஸ்திரி குரலையும் எம்ஆர் ராதா குரலையும். ஐயா நல்லா இருக்கிறேங்க ஐயா. நடக்குது ஐயா. என்னங்கய்யா இப்படி கேக்குறீங்க? சித்தாளிகளோ வயசான கிழவிகளோ வயசு போனெல்லாம் சித்தாள் வேலை வைக்கணும். அதெல்லாம் அவன் மனசுல என்ன சித்தாள் கிழவி உன் பேரு? ஐயா என்னோட பேரு கருப்பாய். கருப்பாய் கருப்பாய் ரொம்ப குறைஞ்சுக்கா. இனிமேல் உன் பேர் பப்பி. பாறையெல்லாம் சித்தாள் சித்தாளெல்லாம் மணல சட்டியில கொண்டு போனாங்க. மணலெல்லாம் கீழே செஞ்சுட்டு அப்ப ஒரு காசு நினைச்சு சட்டியில மணலா கொண்டு போகும்போது அப்படி இப்படி கொஞ்சம் கீழே சிந்தத்தாங்கயா செய்யும். அதுக்கு என்னதையா பண்றது? எல்லா சித்தாள் கிழவிகளும் சொர்க்கேசம் ராம் பண்ணலாம் கொண்டு போகும். பாறையெல்லாம் ஒன்றாம் பாட்டி சீக்கிரம் வேலையை முதல்ல மன்னவன் ஆனாலும் மனதோட்டும் சின்னவன் ஆனாலும் அடுத்து ஒரு ரயில் தண்டவாளம் இருக்கு. ரயில் தண்டவாளத்துக்கு இந்த பக்கம் கையில ஒரு பையன் வச்சுக்கிட்டு யார் அடிக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன மாதிரி அழகான ஒரு நடிகர். ஐயா சிரிக்கிறீங்க ஐயா சபீக்கு பாருங்க போவேங்களா? நீ இத்தனை வருஷம் டிவியில பண்ண காமெடியோ இப்ப மேடையில பண்ண காமெடியோ காமெடி கிடையாது. உன்ன மாதிரி அழகா நடிகர் சொல்ல பாத்தியா? அதான் காமெடியோ. ஐயா சிரிக்கிறாரு. ஐயா யாருன்னு கேளுங்க, எந்த நடிகர்னு கேளுங்க. நடிகர் லூஸ் மோகன். ஐயா அப்படித்தான் இருக்க நீ பண்ணு அப்படிங்கிறாரு. நடிகர் லூஸ் மோகன் ரயில் தண்டவாளத்துக்கு இந்த பக்கம் நிற்கிறாரு. ரயில் தண்டவாளத்துக்கு ரொம்ப நேரமா உத்து பாக்குறாரு. இப்படி பாக்குறாரு, இப்படி பாக்குறாரு, இப்படி பாக்குறாரு. அப்போ ஒருத்தர் வந்து கேட்கிறாரு, எதுக்கு பாடி ரொம்ப நேரமா ரயில் தண்டவாளத்தை உத்து பாக்குறேன், இதை பாம்பு தான் வைக்கணும் அப்படின்னு. அப்ப லூஸ் மோகன் அவர்கிட்ட என்ன கேட்கிறாரு பாருங்க. யோ வயாடு நானும் ரொம்ப நேரமா பார்க்க ரயில் தண்டவாளத்தை உத்து பாக்குறேன், அண்ணாட பாக்குறேன், இந்தாட பாக்குறேன், நான் பாடல